நீங்கள் வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வர்றீங்க. அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு எங்க இடம் கிடைக்குதோ அங்க உட்காருங்கிறாங்க. எங்க இடம் கிடைக்குதோ அங்க உட்காருங்க. நீங்கள் முன்னாடி இது வரிசையில இடம் இருக்குன்னு சொல்லிக்காக பிறரை தாண்டி செல்லாதீர்கள். 2 பேர் சேர்ந்து உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அவங்க 2 பேருக்கு இடையில இடைவெளியை ஏற்படுத்தி நடுவில் நீங்க போய் உட்காந்துக்கிறாதீங்க. எவ்வளவு நுணுக்கமான வழிகாட்டுதல்களை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்படி தாண்டி போறவங்க நபிகள் சபிச்சிருக்கிறாங்க. யார் அதையும் மீறி அவருடைய தோள்களை தாண்டி கொண்டு முந்தைய வரிசைக்கு செல்கிறாரோ அவருடைய தலை கழுதையின் தலையாகட்டும் என்பதாக நபிகள் பெருமானார் சபிச்சிருக்கிறாங்க. பிறருடைய அனுமதி இல்லாமல் ஆசனத்திலே அவருடைய சேர்லையும் உட்காராதீங்கிறாங்க. பிறருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய ஆசனத்திலையும் உட்காராதீங்கன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்குன்னா நபிகள் பெருமானார் அவர்கள் அடுத்தவனுடைய வீட்டு கதவு திறந்திருந்தா கூட எட்டி பார்க்கறாங்க. நம்ம சாவி தொலைவலியா பார்க்கிறோம். நபிகள் பெருமானாரும் இருந்தாங்க. அப்போ ஒரு சஹாபி ஒரு நபி தொடர் கூப்பிடுறாரு. அப்போ என்ன செய்யறாரு, அந்த இழுக்கு வழியாக பார்க்கறாரு. உடனே நபிகள் தெரியும், எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈட்டி வச்சு உன் கண்ணை நோண்டி இருப்பேங்கிறாங்க. அடுத்தவனுடைய பிரைவசியை நீ தலையிடக்கூடாது. அவனுக்கிட்ட தனிப்பட்ட உரிமை இருக்கிறது, தனிப்பட்ட சுதந்திரம் இருக்கிறது. சுதந்திரம் என்பது நீங்கள் கைகள் ஈட்டலாம், நீங்க எப்படி ஈட்டலாம் அப்படின்னு. ஆனா அடுத்தவனுடைய மூக்கத்தை வரைக்கும் தான் அவங்க கைக்கான உரிமை. அன்பு கிடையாது.